இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலங்க. காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை, விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்கறோம் நாளை கொடுக்கறாங்க சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம், ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 8 எம்பிக்கள் அவர்களுடைய வாதம், சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதை மானிட்டர் பண்ணணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும். ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்க கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான். இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் GS மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும், அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த 2 IPS அதிகாரிகள், ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது, மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் IPS அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய 2 IPS அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம்.